கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 45:2. தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆசீர்வாதம் என்பது ஏசப்பா கொரிந்தியரில் போட்டிருக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம் இயேசு இரத்தத்தில் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்னன்னா, ஏசப்பா இன்னைக்கு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினாரோ அன்னைக்கே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். தரித்திரம் போயிருச்சு. ஏன்னா ஆசீர்வாதம் எங்கே ஐக்கியமாக இருக்குது? இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்குது. சமான் எங்கே ஐக்கியமாக இருக்குது? இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்குது. ஐஸ்வர்யம் எங்கே ஐக்கியமாக இருக்குது? இயேசு இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்குது. எல்லாமே இயேசு இரத்தத்தில் வந்துருச்சுங்க. நம்மளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொடுங்க. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிங்களோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிகள் நீங்கள் முத்திரை குத்தப்பட்டிருக்கீங்கன்னு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்க தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கையில் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் சந்ததி பெருகும். உங்களை மேலாக்குவார், தலையாக்குவார். உங்களை தலைநிமரை பண்ண வைக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக இருங்க. இன்றைக்கி ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் எந்த வீட்டுக்கு போனாலுமே கால் வச்சு வைக்கும்போது ஆண்டவர் இந்த வீட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஒரு வீட்டுக்குள் நுழைஞ்சால் அந்த வீட்டாரை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்காரர் பாத்திரமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அப்படின்னா உன் கூட வந்துடும் அப்படிங்கிறார். தேவனுடைய வார்த்தையை அந்த வீட்டில் போட்டு வந்துடுவேன். நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ உயர்ந்திருப்ப, செழித்திருப்ப, பெருகுவ, நடக்கும் பார்த்துக்கணும். நான் அதை ஆனால் என்ன சோதிச்சு பார்க்குறது, ஒரு வீட்டுக்குள்ளே போய் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படி, இடங்கொண்டு பெருகுவா என்ற வசனத்தின்படி, இவர்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படி, இவர்கள் கொடுத்த கண்டுபிடி வளர்வா என்ற வசனத்தின்படி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறனோ அந்த வார்த்தையின்படி அந்த குடும்பத்தில் 3 மாதத்துக்குள்ள நடந்துடும் பார்த்துக்கணும். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். சொல்லி அந்த வார்த்தை அந்த வீட்டுக்குள்ள தங்கும் பார்த்துக்கொள்ளுங்க. வார்த்தை என்பது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அந்த வார்த்தை தங்கும்போது உங்கள் வீட்டை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் போகிற இடத்துல வர்ற இடத்துல ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை உயர்த்துவார், உன்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவார். அப்படி சொல்லும்போது அது அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும் பார்த்துக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேங்கிறார். என்றென்றைக்கும் அப்போனா காலம் உயிருள்ள நாள் வரைக்கும் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். உனக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பலவீனம் வரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படித்தான் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்கார அம்மா ஃபோன் போட்டு சொல்லுது. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ச்சு. யார் சொல்கிறா? ஒரு ஊழியக்கார அம்மா ஃபோன் போட்டு உங்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ளே போராட்டம் வரப்போதா? இந்த கதையை எங்கே போய் சொல்லு? இதை கேட்டு அந்த அம்மா பயந்துக்கிட்டு இருக்கு. அதாவதுங்க, எங்கேயாவது இயேசு தீர்க்க தரிசனமாக உனக்கு நெருக்கம் வரப்போகுது, உனக்கு பலவீனம் வரப்போகுது, உனக்கு போராட்டம் வரப்போகுது அப்படி எங்கேயும் சொல்லியிருக்காரா? நீ வாழ்ந்திருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ பெருகுவாய், மலை மேல் இருக்கிற பட்டணம் போயிடுவாய், இப்படித்தான் ஏசப்பா வாழ்த்துறாரு ஒழிஞ்சு இன்னும் 1 மாதத்தில் உனக்கு போராட்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னும் 1 மாதத்தில் உனக்கு போராட்டம் வரப்போகுது அப்படின்னு. ஐயா, உனக்கு போராட்டம் வரப்போது அந்த போராட்டம் நீக்கு போடு இயேசுவின் நாமத்தில். நீங்கள் அநேகர் இப்படித்தான் தவறான வார்த்தைகள் சொல்லி மக்களை ஒரு மாதிரியை கலங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு பைபிளை தூக்கிட்டு ஊழியம் பண்ணுற எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசிக்கு போன போட்டு உனக்கு பிரச்சனை வரப்போது, உனக்கு போராட்டம் வரப்போது, பலவீனம் வரப்போது, ஜாக்கிரதை இருந்துக்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படித்தான் ஒருத்தர் ஊருக்கு போனாராம். நீங்கள் அவரை ஊருக்கு அனுப்பாதீங்க, அவர் சாகிற மாதிரி கனவு கண்டேன். உடனே அந்த அம்மா நொந்து அந்த நூலாக போச்சு. ஏங்க, அவருடைய இரத்தத்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்குங்க. அவர் சிறுவில் சிந்தின இரத்தத்தினால பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அப்போ நான் என் வீட்டுக்காரர் நான் ஊருக்கு அனுப்புகிறேன், அவர் சுகத்தோட பலத்தோட பாதுகாப்பாக கடந்து போவதாக இயேசுவின் இரத்தத்தை அவர் மேலே தெளிக்கிறேன். முன்னும் பணிவிடைய தேவ தூதர் காவல் போவதாக, அவருடைய சமூகம் முன்னாலே செல்வதாக அப்படிங்கிற வசனத்தை சொல்லி ஜெபிச்சா பாதுகாப்பு வந்துட போகுது. அவ்வளோயா? அதுக்கான ஊருக்கு அனுப்பாத. இதெல்லாம் கேட்காதீங்க தயவுசெய்து. இவரோட ஊழியக்காரங்க பேச்சை கேட்காதீங்க. நிறைய இப்படி தான் தாறுமாறாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் தீமையை கண்ணு முன்னால் வைக்காதேன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ தீமையை எப்படி பேசுகிறாங்க? பேசக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நல்லதை பேசுங்க, நல்லதை நினைங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தார். ரத்தம் ஏன் செஞ்சிருக்காரு?
ஒரு சமூகம், என் சமூகம் உனக்கு முன்னால் சொல்லி ஏன் சொல்லியிருக்காரு, நீ எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு பிரயாணப்பட்டு போனாலும் என் சமூகம் முன்னால் போக பயப்படாது அப்படிங்கிறாரு. அதான் அர்த்தம். அப்படி ஊருக்கு போகாத சொத்துருவா அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அப்போ இந்த வசனத்துக்கு எங்கே போடுறது? அன்னைக்கு இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பார்ந்தவர்களே. நீங்கள் எந்த இடத்துக்கு வெளியூர் போனாலும், உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் பிள்ளைகளை வெளியூருக்கு போனாலும் அவங்கள ஜெபிச்சு இயேசுவை ரத்த கோட்டைகளை என் பிள்ளையை மறைக்கிறேன், இயேசுவை ரத்தத்தில் என் கணவரை மறைக்கிறேன், இவர் போகும்போது பணிவிடைய தேவதூதர்கள் காவல் போதாக, உன் பாதம் கல்லி இடாத தூதர்கள் கட்டளைன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ தூதர்கள் பவனி உண்டாவதாக, உங்களுடைய சமூகம் முன்னால் செல்வதாக, உங்களுடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக அப்படி சொல்லி அனுப்புங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு வந்துட போகுது. அவளை தான் முடிஞ்சு போச்சு. அதனால் நன்மையை நினைங்க, நன்மையை யோசிங்க, அற்புதங்களை நினைங்க, அற்புதங்களை யோசிங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அப்பெல்லாம் நீங்கள் யாரும் வந்து அவங்க பேசி கர்த்தருடைய வார்த்தை நம்மளை குறித்து என்ன சொல்லுது? ஓ ஜீவனால உனக்கு நன்மையை கிருபையும் தொடரேன், இதான் கர்த்தருடைய வார்த்தை. ஓ ஜீவனால உனக்கு போராட்டம் வரும், துக்கம் வரும், நெருக்க வரும், ஏசப்பா சொல்லியிருக்காரா? சொல்லல. நன்மை மட்டும் தொடரும். அதனால கர்த்தர் சொல்றாரு, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, என்றென்றைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன், எப்போது உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால தைரியமா இருங்க. எந்த ஒரு அவிசுவாச வார்த்தையும் கேட்காதீங்க. இந்த காலம் இந்த காலம் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் ஆலோசனை, கர்த்தர் நடக்க வேண்டிய வெளியே காட்டுவார், பெரிய காரியத்தை உங்களை செய்வாருங்க. என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கிறது உங்களோட இருக்கும்போது நீங்கள் பயப்படுறீங்க. இப்படிப்பட்டவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பனை சிவமே நன்றியோடு துதைக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதைக்கிறேன், உயர்ந்தவரை துதைக்கிறேன், அற்புதரை துதைக்கிறேன், அதிசயரை துதைக்கிறேன், வெற்றி வேந்தனை துதைக்கிறேன், விடுதலையின் தேவனை துதைக்கிறேன், கரம் பிடித்தவரை துதைக்கிறேன். தாப்பன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிற என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தேவ சமானத்தில் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்றென்றைக்கு ஆசீர்வதிப்பேங்கிறாரு. ஜீவனால நன்மையை கிருபையும் தொடர்ந்து சொல்லியிருக்காரு. ஜீவனால உனக்கு பிரச்சனை வரும், துக்கம் வரும் சொல்லல. அதனால் பிரச்சனை சிந்திக்காதீங்க, துக்கத்தை சிந்திக்காதீங்க, பலவனை சிந்திக்காதீங்க. வெற்றியை மட்டும் பாருங்கள், சுகத்தை மட்டும் பாருங்கள், விடுதலை மட்டும் பாருங்கள், சந்தோஷம் மட்டும் பாருங்கள். அதை நினைங்க, அதை யோசிங்க, அதை பேசிங்க, அது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.